ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ட்ரைசைக்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை இலையை வச்சு மீன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன் வாழை இலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழை இலையில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாழை இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த சமயத்தில் இது ரொம்ப தேவையும் கூட தான். வாங்க வாழை இலையில் மீன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் ரோஸ்ட்டுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 5 கிராமுக்கு இஞ்சி, ஒரு 10 to 15 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள். இதெல்லாம் போட்டு ஜாரில் நல்லா அடிச்சுக்கலாம். 2 கிலோ ஃப்ரெஷ் மீன் எடுத்துருக்கோம். இது நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ½ லெமன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட்டு போடுறதுக்காக மீனை மசாலா தடவியாச்சு. இது 1 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும். இப்போ நாம் வாழை இலையில் வைக்கிறதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணலாம். கடுகு கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போது 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது நல்லா சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வேகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம மீன் ரோஸ்ட்டில் வைக்கிற மசாலா. ஸோ இது நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு இது அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும்.
வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. வாழை இலையில் வைக்கிறதுக்கான மசால் ரெடி ஆயிடுச்சு. மசால் தடவின மீன் 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ மீனை போட்டுடலாம். ஸோ மீன் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் ஒரு சைடில். ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். வாழை இலையை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கணும். ஏன் வாழையில வாட்டுறோம் அப்படின்னா, மசால் மீன் வச்சு மடிக்கும்போது இலை கிளியாமல் இருக்கிறதுக்காக வாழையில வாட்டி எடுக்கிறோம். இது வாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்டிடுங்க. ஏன்னா நெருப்பில் வந்து தெரியாமல் கைப்பட்டாலும் பட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. வாட்டின வாழை இலையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மசால் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் 1 ஸ்பூன் எடுத்து இப்படி பரப்பி விட்டுக்குங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்ச மீனை எடுத்து அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே மசால் மட்டும் ஃபில் ஆகிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழை இலையை ஃபோல்ட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ஃபோல்ட் பண்ணும்போது அந்த இலை கிளியாமல் இருக்குது. அதுக்காகத்தான் வாட்டினோம். இப்போ ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். மசால் வச்சு வாழை இலையெல்லாம் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். ஸோ 3 பீஸ் தான் இதில் வைக்கிறக்கு இடம் இருக்குது. இது மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாம். வாழையில ஃப்ரை ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது அப்படியே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இந்த வாழையோட கலர் மெல்ல மெல்ல சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே ஃப்ரை ஆக ஆக அந்த வாழையில் இருக்க எசன்ஸ் வந்து அப்படியே மீனில் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக நான்வெஜ்ஜில் மீன் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மீனில் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதுவும் சேர்ந்து கிடைக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வாழை இலையில் மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வாழை இலையில் வெந்துருச்சு மீன். ஸோ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். வாழை இலையில் மீன் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.